ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம தேர்ஸ்டே சாய்பாபாவோட மெசேஜ் பார்க்கலாம். இது ஒரு ஷார்ட் ரீடிங்காக தரேன். பாபா உங்களுக்கு இன்றைக்கி என்ன பிளெஸிங்ஸ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாமா? இந்த ரீடிங் பார்க்குறவங்க கமெண்ட்டில் வந்து பாபாவுக்கு தேங்க் பண்ணுங்கள். ஓம் சாய்ராம் சொல்லி டைப் பண்ணுங்கள். நீங்கள் வேறு ஏதாவது காட் ப்ரே பண்ணுறீங்க, உங்கள் இஷ்ட தெய்வம் இல்லை குருமார்கள் வழிபாடு பண்ணுறீங்கன்னாலும் அந்த பர்டிகுலர் குருவுக்கு வந்து தேங்க் பண்ணுங்கள் கமெண்ட்டில். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களோட கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்குன்னா, ஒரு சுச்சுவேஷன் நடந்திருக்கு, அதை நினச்சி ரொம்ப நீங்கள் வந்து ரொம்ப வருத்தப்பட்டுட்ருக்கீங்க, ரொம்ப சேடாக இருக்கீங்க. ஓகேவா? ஏதோ ஒரு ஃபெயிலியர் சடனாக நடந்திருக்கு, பெரிய லாஸ். ஓகேவா? உங்களுக்கு வந்து இந்த பெரிய லாஸ் தான், இதை இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் இதிலேருந்து ஒரு பெரிய ரிலீஃப் உங்களுக்கு அவர் கொடுக்க போகிறார். ஒரு தைரியம் தன்னம்பிக்கையோடு நீங்கள் வந்து வெளில வரணும், உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஓகேவா? உங்களை வந்து ஹீல் பண்ணிக்கணும். நீங்கள் எப்படிப்பட்ட நபர்னால், ஒரு எல்லாமே போல்டாக ஒரு நல்ல ஒரு தைரியம் தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய பர்சன் தான் நீங்கள். இப்போ ஆனால் உங்கள் லைஃப்பில் நடந்த விஷயங்கள் ரொம்ப ஒரு உங்களோட மனசை ரொம்ப பாதிச்சிருக்கு. உங்களுக்கு அடுத்தது என்ன செய்கிறது அப்படிங்கிறதே தெரியல. ஓகேவா? நீங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிதுனம், துலாம், கும்பம் இந்த ராசி அல்லது லக்னம் அதிகமாக இருப்பீங்க. ஒரு சிலர் வந்து மேஷம் வராது, கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசி அல்லது லக்னம் அதிகமாக இருக்கீங்க. ஃபியூ பீப்புள் மேஷம், சிம்மம், தனுஷ்லையும் இருக்கலாம். இவ்வளோ தைரியமாக இவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நீங்கள் இப்போ வந்து நீங்கள் ரொம்ப அந்த பழைய பாஸ்ட்டு இந்த வழிகள் எல்லாத்தையும் வந்து இப்போது ரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த இதில் இருக்கீங்க. உங்களை வந்து அதிலேருந்து ஹீல் பண்ணிக்கணும். ஒரு நியூ பிகினிங்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்க. நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஒரு புதிய வேலை வேணும்னு நினச்சாலும் சரி, இல்லை ரிலேஷன்ஷிப் வேணும்னு நினைக்கிறீங்க, சூழ்நிலை மாறணும்னு நினைக்கிறீங்க, எதுவாக இருந்தாலும் ஓகேவா, எல்லாத்தையும் உங்கள் ஷோல்டரில் வந்து சுமக்காதீங்க. அது எல்லாத்தையும் வந்து ரிலீஃப் இறக்கி வைங்க. உங்கள் தோளில் நீங்கள் சுமக்கிறத என்கிட்ட கொடுத்துருங்க அப்படிங்கிறாரு பாபா. இது எல்லாத்தையும் நீங்களே உங்கள் போர்டன் எல்லாம் நீங்களே சுமத்துட்ருக்கீங்க, என்கிட்ட இறக்கி வச்சுருங்க. அப்புறம் சில பேர் வந்து சில அடிக்ஷனில் கூட இருக்கலாம். அந்த அடிக்ஷன்லேருந்து வெளில வரணும், இது அவரோட விருப்பம். ஓகேவா? உங்களுக்கு ஏதோ ஒரு இந்த மாதிரி அடிக்ஷன் இருந்தாலும் அது எண்ட் ஆக போகுது, அதுலேருந்து நீங்கள் வெளில வரப்போகிறீங்க. அதுக்கான அந்த விஷயங்களை பாபா உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறாரு. ஓகேவா? சில பேர் அடிக்ஷனில் கூட இருக்கலாம், அது முடியலாம். அந்த அடிக்ஷன்லேருந்து வெளில வரணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்துடுவீங்க. அது ஏதாவது அதாவது அடிக்கடி நீங்கள் சில விஷயங்களை நினச்சிக்கிட்டே இருக்கிறது, நெகட்டிவான விஷயங்களை ஃபீல் பண்ணுறது, இது கூட ஒரு அடிக்ஷன் தான். அடிக்ஷன்னா ஏதோ ஆல்கஹால் எடுத்துக்கிறது, வேறு ஏதாவது இது பண்ணுறது, ட்ரக்ஸ் அடிக்கிறது, அந்த மாதிரிலாம் இல்லை. இது மாதிரி இருக்கிறது கூட சில அடிக்ஷன் தான். அந்த நடந்த விஷயங்களே ரொம்ப மைண்டில் ஓட்டிகிட்ருக்குறீங்க, அது கூட ஒரு மாதிரியான ஒரு மைண்டு வந்து டைவர்ட் ஆகிற விஷயந்தான். இது எல்லாத்துலேயும் இருந்து நீங்கள் ஹீலாகி வரணும். ஓகேவா? எல்லாத்தையும் என்கிட்ட இறக்கி வைங்க, நான் பார்த்துக்கிறேன். ஒன்றை நீ வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோ. உன்னோட பர்சனல் பவர் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது உனக்கே தெரியல. சில டிலேஸ்லாம் நடக்குது உங்களுக்கு. கொஞ்ச நாளாக வந்து நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுறீங்க, ரொம்ப தள்ளி போகுது, ரொம்ப டிலே ஆகுது, எதுவும் சடனாக நடக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு நினைக்கிறீங்க. நீங்கள் வந்து உங்களோட வேலைகளை ஒரு பேஷனேட்டாக பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நிறைய ஃபர்கிவ்னஸ், மன்னிக்கணும். அப்போ தான் நீங்கள் அதெல்லாம் அந்த ரிலீஸ் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கர் பர்சனாக இருக்க முடியும். அந்த புதிய விஷயங்களை நீங்கள் வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா, ஒரு புதிய மனநிலைக்கு வரணும், ஸ்ட்ராங் ஆகணும்.
உங்களோட பழைய விஷயங்களை ரிலீஸ் பண்ணுங்கள். நிறைய பேரை மன்னிக்க வேண்டிய, அதாவது உங்களுக்கு கஷ்டம் கொடுத்தவங்க ஒரு விஷயங்கள் எல்லாத்தையும் மன்னிக்கணும். அது நபராக இருக்கலாம், சுச்சுவேஷனாக இருக்கலாம். ஓகேவா? நீங்கள் எப்படி ஒரு பட்ட பர்சன்னா, எந்த பிரச்சனை வந்தாலும் அதை வந்து நின்று பொறுமையாக நிதானமாக அதை வந்து சாதிக்கணும், அதை வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான பர்சன் நீங்கள். எல்லாத்தையும் வந்து சுமூகமாக முடிப்பீங்க. ஆனால் இப்போ அந்த மாதிரி இல்லை உங்களோட நிலைமை. அதுக்கு காரணம் உங்ககிட்ட ஃபர்கிவ்னஸ் இல்லை, மன்னித்தல் இல்லை. ஓகேவா? ஒரு சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வர தெரியல உங்களுக்கு. அதை வந்து என்கிட்ட விடு, நான் பார்த்துக்கிறேன், நான் என்கிட்ட சரண்டர் பண்ணு, அதுதான் சொல்கிறார். இந்த ஃபஸ்ட் கார்டு வழியாகவே உங்கள் மனநிலை என்னங்கிறத சொல்லிட்டாரு. நீங்கள் வந்து சரண்டர் பண்ணணும். உங்கள் ஷோல்டர் மேலே அந்த வெயிட்டெல்லாம் இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க. அதெல்லாம் வந்து வெயிட் ஆஃப் பண்ணுங்கள் உங்கள் ஷோல்டர்லேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அடிக்ஷனுக்கு ஒரு எண்டிங் வருது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு சிலர் வந்து அதை யோசிச்சு அந்த விஷயத்தை செஞ்சுக்கிட்டு அந்த அடிக்ஷனில் வெளியே வாங்க. ஓகேவா? பாபாவும் இப்போ ஒரு கைடன்ஸ் கொடுத்துட்டார் இல்லையா? ஸோ உங்களுக்கு ஏதாவது ஹீலிங் தேவைப்படுது, ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா ஒரு கன்சல்டேஷன் கூட எடுத்துக்கோங்க. ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு பாபா என்ன சொல்கிறாருன்னா, என்கிட்ட சரண்டர் பண்ணு. ஓகேவா? நான் வந்து டேக் கேர் பண்ணுறேன். நான் சொல்கிற இதில் வந்து இப்போ வந்து கைடன்ஸும் கொடுத்துட்டாரு. எதில் நீங்கள் லேகாக இருக்கீங்க, அந்த லேகிங்லேருந்து நீங்கள் ரிலீஃப் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, உங்களுக்கு ஏதாவது இப்போ ப்ரைவேட் கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. அது வாட்ஸ்அப் நம்பர். ஓகே, வெயிட் பண்ணுங்கள், பொறுமையாக இருங்க. அவர் சொன்ன சில விஷயங்களை செஞ்சு பாருங்கள், நல்ல பிளெஸ்ஸிங்கை அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஓகே, உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோங்க. அதை தான் சொல்ல வர்றார். இன்றைக்கி மெசேஜ் வந்து உங்களுக்கு இதுதான். பேர்டனை நீங்களே சுமந்துட்டுருக்கீங்க, என்கிட்ட கூட நான் பார்த்துக்கிறேன், நீ ரிலாக்ஸாக இரு, ரிலாக்ஸாக உன் வேலைகளை செய், மன்னிச்சிரு, அதுதான் சொல்கிறார். ஓகேவா? சரி செல்லங்களே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.